144 மற்றும் 216 ஆகிய எண்கள் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு முடிச்சுக்கிறோம். மிக சிறிய 5 இலக்க எண் கண்டுபிடிச்சலாம். இப்ப 144 216 ஓகேவா. எனக்கு இந்த மாதிரி இலக்கம் அப்படின்னு கேட்டால் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். மிகப்பெரிய இலக்க எண் கேட்டாலும் சரி, மிக சிறிய இலக்கம் கேட்டாலும் சரி, என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். இப்ப எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். இதை எதாவது டிவைட் பண்ணலாம். 72 டிவைட் பண்ணலாமா? 72 அடிச்சோம்னா இங்க 2 இங்க 3. ஓகே. இப்போ மொத்தம் பிறகு எவ்வளவு வரும்? 72 ரெண்டா 144, 144 3 12 இங்க 1 3 432. ஓகேங்களா. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ? 432. எனக்கு மிக சிறிய 5 இலக்கம் தான் கேட்டாங்க. அப்ப மிக சிறிய 5 இலக்கம் பொதுவாக எனக்கு எவ்வளவு இருக்கும்? 10,000. மிக சிறிய 5 இலக்கம் அது 10,000. அதை என்ன பண்ணணும், 432 டிவைட் பண்ண போறேன். இப்ப 432 அடிக்கலாமா? 432 இங்க 1000 எவ்வளவு இருக்கும்? 2 432 864. அப்ப ரிமைனிங் எவ்வளோ? 136 பின்னாடி ஒரு 0. இப்ப 1360. இப்ப இந்த 1360ல எத்தனை 432 இருக்கும்? 3 இருக்கலாம். 3 வந்து எவ்வளவு வரும்? 1796. அப்ப இத கழிங்க. கழிச்ச எவ்வளவு வரும்? இங்க 4. அப்ப 5ல போகாது, 5ல 9 போச்சுன்னா 6. அப்ப 64. மீதி எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். மீதி எவ்வளவு வருது? 64 வருது. ஓகேவா. அப்ப இந்த 64ஓட எந்த நம்பரை கூட்டுனா 432 வரும்? ஏன்னா மீதி எவ்வளவு வருதோ அதோட எந்த நம்பர் கூட 432 வருதுன்னு பார்க்கணும். அப்ப எந்த நம்பர் கூட்டலாம்? அப்ப எக்ஸா அப்படியே வைக்கலாம். 64 போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்ப 432 மைனஸ் 64. ஓகே. அப்ப 2 4 போகாது, 14 போச்சுன்னா 8. அப்ப மீதி 2 தான் இருக்கும். அப்ப 12 6 போச்சுன்னா 6. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 3. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 362. அப்ப இந்த 368. அப்ப இந்த மிக சிறிய 5 இலக்க எண்ணோட இந்த 368 கூட்டணும். அப்ப எவ்வளவு வரும்? 10,368. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட்.